ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில அதிகமான திருப்பங்கள் கிடைக்கும்னு நீ பார்த்த. ஆனா எல்லாமே நல்ல நல்ல திருப்பங்களா இல்லாம எல்லாமே அதுக்கு எதிராக இருக்கிற திருப்பங்களா நடக்குது. இதை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுற. எனக்கு எல்லாம் புரியுது. ஏன் சாயி, என் வாழ்க்கையில நல்ல விஷயத்த கொடுங்க அப்படின்னா ஏன் சாயி கெட்ட விஷயமா தெரியுங்க, ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லாத வாழ்க்கையை தெரியுங்க அப்படின்னு தான் நீ எப்போதும் என்னை பார்க்கும் போதெல்லாம் கேட்டுட்டே இருக்க. நீ கவலைப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துராது. நீ திருப்பங்கிற உன்னை சுற்றி என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தெல்லாம் நீ அலட்சியமா விட்டுட்ட. ஆனா இனிமே வர விஷயத்த அப்படி விடக்கூடாது. நீ சுதாரிப்பா இருக்க வேண்டிய நேரம் எது? இப்போது உன்னையும் சரி, உன் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சரி நல்லா பார்த்துக்க வேண்டிய நேரம். சில பிரச்சனைகள் வந்தா கூட அதை நீதான் மழை போல நின்று தடுத்து நிப்பாட்டணும். அதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் அதுக்கான முழு விஷயத்தையும் நான் கூடவே இருந்து உனக்கு தருவேன். நிறைய பேர் உனக்கு துரோகிகள். யாருமே உனக்கு அவசரத்துக்கு ஒரு நிமிஷம் கூட உதவுறதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் உன் வாழ்க்கையில அதிகமான பிரச்சனை இருக்கு. நீ தேடுற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கல. ஆனா உனக்கு நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசை இருக்கு, முயற்சி எடுத்துட்டு இருக்க. எல்லா விஷயமும் நீ எதை நினைக்கிறியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்குது. புரிஞ்சுதா? துரோகிகளே வேணாங்கிற ஆனா துரோகிகள் இருக்காங்க. நல்லது நடக்கணுங்கிற ஆனா நல்லதே நடக்கல. இப்படி எல்லாமே மாத்தி 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 தான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் உன் வாழ்க்கையில பார்த்தேன், சரி செய்ய போறேன். ஆனா ஒண்ணு, இப்போன்னு இல்லை எப்பவுமே, இப்போன்னு இல்லை எப்பவுமே நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. உன் கூட யாருமே இல்லை. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போ யாருமே உதவிக்கு இல்லை. அப்படிங்கும் போது மனசு உடைஞ்சிடக்கூடாது. ஐயோ நமக்காக இவங்க இல்லையே, நமக்காக இவங்க இல்லையே அப்படின்னு யாரையும் நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது. எல்லா இடத்துலையும் நம்ம வணங்குற தெய்வம் இருக்குன்னு சொல்லி தைரியமா எல்லா முடிவையும் எடுக்கணும். நீ முடிவெடுத்து செஞ்சா மட்டும்தான் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா உனக்குன்னு யாருமே இல்லை. உன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் அவ்வளவு சுதாரிப்பும் கிடையாது. நீ தான் உன் குடும்பத்துக்கு ஆணிவே. உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட உயிரையும் ஒவ்வொருத்தவங்களோட தேவையையும் நீ தான் பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? யாருமே இல்லையே அப்படின்னு இனிமே நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கையில தெரிஞ்சுட்டு நமக்கு மனுஷ துணை இல்லை, தெய்வ துணை தான் இருக்கு. தெய்வம் தான் நமக்கு உதவி செய்யும். தெய்வமானதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு உதவியா இருக்க போகுது. அதனால இனிமே மனுஷங்களை பத்தி யோசிக்காம நம்மளை பத்தி யோசிப்போம் அப்படின்னு முடிவெடு. புரிஞ்சுதா? இது வரைக்கும் உன் வாழ்க்கையில யார் யாருக்கும் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்போதெல்லாம் அவங்களுக்கு நீ போய் மிகப்பெரிய ஒரு தூணா நின்ன. அவங்க சாஞ்சிக்கும் போது, அவங்க கவலைப்படும் போது கண்ணீரை துடைக்கவும், அவங்க சாஞ்சிக்கும் போது ஒரு தோல் கொடுக்கவும் நீ நின்ன. ஆனா உன் வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே நிக்கல. அது பணம்னு அல்ல, ஒதுங்கிட்டாங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இப்பயும் சரி, உன் வாழ்க்கையில அடிக்கு மேல அடி விழுவுது. அந்த அடி விழுகிறதெல்லாம் பார்க்கறதுக்கும் கதையா கேட்கறதுக்கும் தான் ஆட்கள் இருக்காங்களே தவிர அதை யாரும் சரி செய்யறதுக்கு ஆளே இல்லை. அதனால எப்போதும் நமக்கு இவங்க இல்லையே, அவங்க இல்லையே, இந்த விஷயம் நடக்குதே, அந்த விஷயம் நடக்குதேன்னு கவலைப்படாத. ஒவ்வொரு நேரமும் மாறும். அந்த நேரம் மாறும்போது உனக்கும் அற்புதம் நடக்கும். யாரெல்லாம் உன்னை இந்த நிமிஷம் தனியா விட்டுட்டு போனாங்களோ, பிரச்சனை வந்துட்டு இவ வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னு அது வரைக்கும் உறவா இருந்துட்டு அது வரைக்கும் சந்தோஷமா உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் உன்னை தனியா விட்டு போனாங்களோ அவங்க எல்லாமே கூடிய சீக்கிரமா வருத்தப்படுவாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், திரும்பவும் ஏமாந்துடாத. உன் வாழ்க்கையில இழந்துட்டேன், ஆனா திரும்ப எல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒண்ணும் இல்லை, கிடைக்கும். ஆனா அடுத்தது
உன் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சி உன்கிட்ட இருக்கும்போது யார் உன்னை விட்டுட்டு போனாங்களோ, யார் உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, எந்த ஒரு ஆபத்திலையும் உதவி செய்யாம இருந்தாங்களோ, அவங்க என்னதான் பிரச்சனை நின்னாலும் சரி, என்னதான் அவங்க அழுதாலும் சரி, கண்ணீரை விட்டாலும் சரி, கொஞ்சம் கல்லா இருக்கிறதுக்கு வழியப்பார். நீ கொஞ்சம் இலகிய மனம்தான். ஒரு நிமிஷம் யாராவது அழுதாங்கன்னா கூட அவங்க கிட்ட இறங்கி போய் நீ பேசுவ. அதுதான் உன்னோட இருக்கிற மிக பெரிய ஒரு வீக்னஸ். இதுதான் உன்னோட இலகிய மனத்தை வச்சுதான் எல்லாரும் உன்னை தாக்குறாங்க. இவள்கிட்ட என்ன அழுதா வந்து உடனே பேசிடுவா அப்படின்னு பேசுறதையும் பேசுறாங்க, உன்னை அவமானப்படுத்துறதையும் அவமானப்படுத்துறாங்க, உதவி கேட்குற நேரத்துல உதவி இல்லாம அலட்சியமும் படுத்துறாங்க. புரிஞ்சுதா? அதனால நீ என்ன தெரியுமா நினைக்கிற? உன்னோட வாழ்க்கையில யாருமே உனக்கு உதவியா இல்லைன்னு தெரிஞ்சிட்டு நீ உன் வாழ்க்கையில ஒரு வசதியான வரும் நேரத்துல தயவு செஞ்சு உன்னை இப்ப அலட்சியப்படுத்தினவங்க, உன்னை இப்ப கஷ்டப்படுத்தினவங்க எல்லாம் திரும்பி வரும்போது தயவு செஞ்சு அவங்கள ஏத்துக்காது. அதனால பாவம் இல்லை, ஐயோ அவங்க அழுது நிற்கும் போது ஒரு உறவா நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்யலையே அப்படின்னு நினைச்சு இது பாவம் ஆயிடுமோ அப்படின்லாம் நினைக்காத. இதெல்லாம் பாவமே இல்லை. ஏன்னா நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்ட. புரிஞ்சுதா? நம்பிக்கை வை. நீ வணங்குற தெய்வத்து மேல நம்பிக்கை வை. உனக்கு எல்லாத்தையும் தருவேன், எல்லாத்துக்கும் மத்தியில உன்னை வாழ வைப்பேன். இப்போ எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை நான் கொடுத்தாலும் இது எல்லாத்தையும் சரி செய்வேன். உன் வாழ்க்கையில அதிகமா மனுஷங்களால பிரச்சனை, உன் வீட்டுல பண பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நீ சமாளிச்சு மேல வந்துட்டே தான் இருக்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், மனுஷங்களால உனக்கு தினம் தினம் பிரச்சனை வருது. ஒன்று உறவுகளால வருது, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்களால வருது, இல்லை வேலை பார்க்குற இடத்தினால வருது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில வந்துட்டே தான் இருக்கு. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும். காலம் முழுக்க உனக்காக நான் இருக்கேன், ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன், உன்னை வாழ வைப்பேன், துரோகிகளுக்கு மத்தியில நிச்சயமா உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அப்படின்னு நம்பு. நீ நம்ப உன் வாழ்க்கையில நீ ஒன்றும் கெட்டு போக மாட்டேம்மா, நல்லா தான் இருப்ப. புரிஞ்சுதா? நீ நல்லா இருப்ப. துரோகிகள் உன்னை இவ்வளவு பேசுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் மத்தியில நீ கெட்டு போவ அப்படின்னு நினைக்கிறியா? கிடையாது. சரி, நீயே ஒன்று சொல்லு, எல்லாருக்கும் நல்லது செஞ்ச அப்ப நினைச்சியா உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்க போறேன்னு? இல்லையே. அப்பயே நான் நினைச்சேன் நம்ம நல்லதுதான் செய்யறோம், நமக்கு நல்லதுதான் நடக்கும்னு நீ நினைச்சல்ல. ஆனா அப்படியே எதிரா நடந்துச்சுல்ல. அதே மாதிரி இப்போ வாழ்க்கையில எதெல்லாம் எதிரா நடக்குதோ அது அப்படியே மாறி நல்ல விஷயமா நடக்கும். பொறுமையோடு இரு. நிறைய பேரை பத்தி நான் சொல்லிட்டேன், யார் யாரு எப்படின்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். இப்போ உன் வாழ்க்கையில எந்த வழியில போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில இருந்து எடுத்து உனக்கு ஒரு நல்ல விஷயத்த தரப்படும். நீ எதெல்லாம் நினைச்சு பயந்துட்டே இருக்கியோ, எந்த ஒரு விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில இனிமே கிடைக்காது, இனிமே நடக்காது அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருக்கியோ, அது நல்ல விஷயம்லாம் கூடிய சீக்கிரமா நடக்கும். இந்த சாய் உனக்காக தான் சொல்றேன். புரிஞ்சுதா? உன் வாழ்க்கையை பத்தி சொல்றேன். உன் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை பத்தி சொல்றேன். பணம் இல்ல, காசு இல்லைன்னா கூட நீ கவலைப்பட மாட்ட. ஆனா இந்த மத்தவங்க தொந்தரவு செய்யறாங்க பாரு, அதுதான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தொந்தரவாகவும் மிகப்பெரிய ஒரு கவலையாவும் இருக்கு. உன் வாழ்க்கையில இதுதான். நிறைய பேர் நினைக்கலாம் பணம் இல்லை அதனாலதான் இவன் எப்படி கஷ்டப்படுறான்னு. மற்றவங்க உறவாலையும் பக்கத்துல இருக்கவங்களாலையும் அவங்க பேசுற பேச்சினாலையும் அவங்க பாக்குற பார்வையினாலையும் மற்ற வழியில தொந்தரவு கொடுக்கறதுனாலையும் தான் நீ கவலையா இருக்க. உனக்கு பணம் எல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? நீயே சொல்லு. இவ்வளவு வசதியா இருந்த, எப்படியோ உங்ககிட்ட அன்னைக்கு தேவைக்கு காசு இருந்துச்சு. ஆனா இப்போ நிம்மதியும் இல்லை, காசும் இல்லை, மனசுல நிம்மதியும் இல்லை. சொல்ல போனா உன் வாழ்க்கையில வெறுமையாதான் நீ இருக்க. எல்லாமே மாறும். மாறக்கூடிய நாள் ரொம்ப தூரத்துல இல்லை, உன் பக்கத்துல வந்துட்டு. இதுக்கு மேல நீ சில விஷயத்தெல்லாம் பத்தி யோசிக்காத. நான் இருப்பேன்.
இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே நான் இருப்பேன். உனக்கு அப்பாவா, அம்மாவா, நல்ல ஆறுதல் கொடுக்குற நண்பனா, எல்லாத்தையும் தாங்குற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா நான் இருப்பேன். மனதில் அமைதியோடு இரு, புன்னகையோடு இரு. நான் எப்பயும் உன் கூட பேசிக்கிட்டு ஆறுதலா உன் கூட இருப்பேன். சந்தோஷமா இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.